கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபினா, பேச்சுலருக்கு எல்லாருக்குமே ஒரு ஏற்ற ஈஸியான கொதிக்க விடாமே ஒரு குழம்பு. என்ன குழம்புனா, அப்படியே சூடான சாதத்தில் அப்படியே போட்டு அடிச்சிங்கன்னா டக்கராக இருக்கும். இது என்ன குழம்புங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு மீல் மேக்கர் ரோஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த குழம்புங்க அந்த அவியல் பண்ணுவீங்களா, அந்த அவியலுக்கு பதிலாக இந்த குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்ன குழம்புனா, தயிர் ஒரு கப் அளவுக்கு, நான் கப்பை நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் 4 கரண்டி ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றிட்டு அதை அப்படியே லைட்டாக உப்பை போட்டு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி அந்த ஆடையெல்லாம் இல்லாமல் இருக்கணும். நல்லா உப்பையும் போட்டுட்டு அப்படியே அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக ஜெம்முன்னு இருக்கும். கடுகு, ஜீரகம், அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், எல்லா தூளையும் போட்டுட்டு அதை அப்படியே எண்ணெயில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு அப்படியே பொடி பொடியாக நறுக்கி அப்படியே வெங்காயத்தை போட்டு கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அட்டகாசமான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டாச்சு. வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு காரத்துக்கும் அவ்வளோதாங்க. போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. என்னமா திரும்ப இருந்ததுங்க அந்த குழம்பு, செம்மையாக இருந்ததுங்க. அது வடையெல்லாம் சாப்பிட்டோன்னா தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலருக்கு டக்குன்னு ஒரு சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.